ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/7/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 25/11/2000. முரளியுடைய தலைப்பு, பாபாவுக்கு சமமாகணும் அப்படின்னா 2 விஷயத்தில் திட்டமான எண்ணம் இருக்கணுன்றார். ஒன்று, உங்களுடைய சுயமரியாதையில் நிலைச்சி இருக்கணும். உயிரே போனாலும் சுயமரியாதை இழக்கக்கூடாது. இங்கே சுயமரியாதைன்றது அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, உள்நோக்கு முகமாக இருக்கிறது. வெளி உலகத்தில் சுயமரியாதைன்றதுடைய அர்த்தமே வேறு. அது ஆக்சுவலாக நெகட்டிவான அர்த்தம். நீ சொல்லி நான் என்னடா கேட்குறது, அப்படி தான் சுயமரியாதைன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. பணிவாக இருக்கிறது தான் சுயமரியாதை. உயிரே போனாலும் அதை விடமாட்டேன்ற உறுதியான எண்ணம் ஒன்று. அடுத்தது, அதே மாதிரி என்ன ஆனாலும் மற்றவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பதை நிறுத்த மாட்டேன். இந்த 2த்துலேயும் திட்டமான எண்ணம் கொண்டு உயிரே போனாலும் இந்த 2ஐயும் நீங்கள் மீறாமல் இருந்தாலே பாபாவுக்கு சமமாக ஆகிடுவீங்கன்ற. ஸோ தலைப்பே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பாப் தாதா தன்னுடைய மிக மிக அன்பான, மிக மிக இனிமையான, அதே நேரத்தில் ரொம்ப சின்ன இந்த பிராமண பரிவாரத்தை, பிராமணர்களின் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறார். சின்ன உலகம்தான் இல்லையா? வெளியில் 1000 கோடி மக்கள், இங்கே ரொம்ப கம்மியான பேர் தான். மதுபன்லன்னா ஒரு 40,000 பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ இந்த உலகம் ரொம்ப சின்னது. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப அன்பானது. இந்த பிராமணர்களுடைய உலகம் ரொம்ப தனித்துவமானது. வெளி உலகத்துக்கும் நமக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஏன் இது அவ்வளோ அன்பானது? ஏன்னா இந்த பிராமண உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மா. ஒரு ஆத்மா கூட எந்த விசேஷமும் இல்லாத ஆத்மான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய விசேஷம், எல்லாருக்கும் பொதுவான விசேஷம் என்னென்னா அப்பாவையே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? உலகத்தில் பெரிய பெரிய சயின்டிஸ்டாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அப்பாவை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த விசேஷத்தன்மை இருக்குது. வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு நீங்கள் வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய விசேஷம் என்னது? உங்களுடைய தெய்வீக புத்தியினால் அந்த பரமாத்மாவையே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லேயும் பாடம் நடத்தலை. அங்கே படித்தவங்க யாராலையும் பாபாவை கண்டுபிடிக்கவும் முடியல. உலகத்தில் நம்பர் 1 பல்கலைக்கழகத்தில் படித்தவனுக்கெல்லாம் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒன்றுமே படிக்காத தாய்மார்கள், எழுத படிக்க தெரியாத வயதான தாய்மார்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விசேஷம், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். தான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு 90 வயது மூதாட்டியாக இருக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் முன்னாடி, பிராமணர்களாகிய உங்கள் முன்னாடி எப்படிப்பட்ட விவிவிவிவிஐபிக்கு கூட அப்பாவை கண்டுபிடிக்கிற தெய்வீக புத்தியும் இல்லை, தெய்வீக பார்வையும் இல்லை. ஸோ பாபா நம்மளுடைய மகிமையை பாடுறார். அதை புரிஞ்சுக்கணும். அதை நாம் பாடுறோமா, அதுதான் முக்கியம். பாபா பாடுறாரு நம்மளுடைய மகிமையை, நாம் பாடுறோமா? பாடணும். எதுக்கு தாய்மார்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க? உங்களுடைய கால் நடக்க முடியுதோ இல்லையோ, எப்படியோ வந்துடுறீங்க. வீல் சேரை பிடிச்சிட்டு யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறீங்க. ஏன்னா ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால தான் வந்திருக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் அவரை அடையாளம் காண்ற கண்ணோ புத்தியோ இல்லை. ஸோ அதனால் தாய்மார்கள் எல்லோரும் என்ன பாட்டு பாடுறீங்க?
நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் அடைஞ்சிட்டோம் எங்கள் தலைவனை. அந்த போதை இருக்குதானே தாய்மார்களுக்கு? எல்லாரும் கையை அசைக்கிறாங்களாம் பாபா கிட்ட. ஆமாம், ஏன்னா பாபா கை தட்டுறது பிடிக்காது இல்லை, அது கூட அசுர பழக்கம். கை தட்டுறது கூட ஒரு கையால் தட்டுங்கன்னு வேறு, சத்தம் இல்லாமல். அதை கையை அசைக்கிறது தான் நல்லது. பாண்டவர்களுக்கு இந்த போதை இருக்குதா? ஸோ பாண்டவர்கள்ன்றது எல்லோரையும் குறித்தாலும் கூட, சக்தின்றது எல்லோரையும் குறித்தால் கூட, பாபா ஸ்பெசிஃபிக்காக பெண்களை சக்திகள்னும் ஆண்களை பாண்டவர்கள்னும் சொல்லுவார். ஸோ நீங்கள் எல்லோருமே ஒருவரை விட ஒருவர் முன்னாடி தான் இருக்கிறீங்க, யாருமே பின்னாடி இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. பாண்டவர்கள்கிட்டையும் எந்த குறையும் இல்லை, சக்திகள் கிட்டையும் எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் இந்த சின்னஞ்சிறு உலகம் எவ்வளோ பிரியமாக இருக்குது அப்படின்ற சந்தோஷம் பாப்தாதாவுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஆத்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலாக இங்கே நம்ம பாபா குழந்தைங்களை பார்க்கும்போது ஏற்படுற சந்தோஷத்தின் நினைவு தான் அங்கே வெளி உலகத்தில் இந்த நாட்டுக்காரன் ஒரே நாட்டுக்காரனை வேறு நாட்டில் பார்த்தா சந்தோஷம், ஒரே பாஷை பேசுகிறவனை வேறு நாட்டில் பார்த்தா சந்தோஷம், ஒரே ஜாதிக்காரனை வேலை செய்கிற இடத்துல பார்த்தா சந்தோஷம், ஒரே மதத்துக்காரனை பார்த்தா சந்தோஷம். எல்லாமே இங்கே நம்ம தான் ஆரம்பித்து வைக்கிறோம். பாபா குழந்தைங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தோஷம். ஆஹா, இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம பேச மாட்டோம், ஆனால் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்க நம்ம தொடர்பில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது சொர்க்கத்தில் அப்படின்ட்டு. அப்போ ஒன்றா பேசியிருப்போம். பாப்தாதா உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஆத்மாக்களின் இதய பாடலை கேட்டுட்டு இருக்கிறார். பாபா, இனிமையான பாபா, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு பாடுறாங்களாம். எல்லாருடைய மனமும் பாடுதான். ஸோ எல்லா திசையில் இருக்கிற குழந்தைகளும் இதே பாடலை பாடி அந்த சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறாங்க, அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறாங்க. சாக்கார ரூபத்தில் அங்கே பாப்தாதா மீட்டு நடக்கிற இடத்துல இல்லாதவர்கள் கூட மனசாலவும் பார்வையினாலையும் பாபா முன்னாடி தான் இருக்கிறாங்க. இல்லையா? எல்லோருக்கும் தெரியும் அன்றைக்கி பாபா மீட்டு, அதனால் புத்தினால் பாபாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டிவிலேயோ அல்லது மனசாலேயோ. ஸோ பாபா கூட சாக்கார ரூபத்தில், அதாவது ஸ்தூல உடலோட ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களெல்லாம் நேரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாராம். பாப்தாதாவுக்கு பரந்தாமத்திலேருந்து இங்கே வர்றதுக்கோ அல்லது இந்த உலகத்தையே அப்படி சுற்றி வர்றதுக்கோ எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு வினாடியில் சுற்றிட்டு வந்துடுவார். அதுக்கு பதிலாக பாப்தாதா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அன்புக்கு பதிலாக பாபாவும் பல கோடி மடங்கு அன்பையும் நினைவையும் கொடுக்கிறார். ஸோ எல்லா இடங்கள்லையும் இருக்கிற குழந்தைங்களை பார்த்து ஒவ்வொரு குழந்தையுடைய மனசுலையும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சான். ஸோ அந்த எண்ணத்தை தான் அவங்களுடைய கண்களும் பேசுதான். என்னது? பாபா 6 மாதத்துக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் கொடுத்தாரே இல்லையா? முந்தைய பாபா சீசனில் முடிச்சுட்டு போகும்போது ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருப்பார். அடுத்த சீசனுக்கு வரும்போது இது ஹோம்ஒர்க்குன்ட்டு. ஸோ அது எல்லாருடைய மனசுலேயும் அது இருக்குது, அந்த எண்ணம். பாபா கேட்க போகிறாரா? ஐயோ, எப்படி ஹோம்ஒர்க் முடிக்காமல் போகிறவங்களுக்கு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, டீச்சர் கேட்க போகிறாங்களான்ட்டு. ஸோ அதை பாபாவே ஞாபகப்படுத்துறது. உங்கள் எல்லோருக்கும் இது ஞாபகம் இருக்குதானே? மறக்கலையே. பாண்டவர்களுக்கு
நல்லா ஞாபகம் இருக்கா? எதுக்கு இதை பாபா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார்? என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் நேரத்தை பார்க்குறீங்க, உங்களையும் பார்த்துக்கிறீங்க. எப்படி முழு கல்பத்தில் இப்போ முடிய போகிற நேரத்துக்கிட்ட வரும், நேரம் டைம் ஆகுது, அதையும் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நிலை என்னவாக இருக்குது, எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க, அதையும் பார்க்குறீங்க. உங்களுடைய மனமோ இளமையாகிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்களுடைய உடலோ வயதாகிட்டே இருக்குது. நேரத்தின் அழைப்பை கேட்குறீங்க, ஆத்மாக்களின் அழைப்பையும் தெளிவாக கேட்குறீங்க இல்லையா? பக்த ஆத்மாக்கள் உங்களை தானே இஷ்ட தெய்வங்களை கூப்பிடுறாங்க, அதேமாதிரி நேரமும் கூப்பிடுது, சீக்கிரம் சத்தியுகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. அதிலும் குறிப்பாக பக்த ஆத்மாக்களுடைய மனதின் ஓசை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத பாபா பார்க்குறார். சுகத்தை வழங்கும் வல்லலே, அமைதியின் வல்லலே, உண்மையான சந்தோஷத்தின் வல்லலே, இதில் எங்களுக்கு ஒரு துளியாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. பாபா சொல்கிறார், ஸோ இப்படி உங்களை கூப்பிட்றவங்கள வரிசையில் நிற்க வச்சா அந்த லைன் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா? ஸோ நீங்களும் பாபா சீக்கிரமாக பிரத்யட்சமாகணும்னு தானே ஆசைப்படுறீங்க. அப்போ இந்த ஆசை இருக்குது, ஆனால் பிரத்யட்சம் ஆகலை. ஏன் ஆகலை? உங்கள் மனசில் ஆசை இருக்குது, பாபா சீக்கிரம் வெளிப்படணும், எல்லோருக்கும் செய்தி போயிடணும், வாயை திறந்து கூட சொல்கிறீங்க. நான் பாபாவுக்கு சமமாகணும்னு சொல்கிறீங்க இல்லையா? பாபாவை பிரத்யட்சப்படுத்துறது ஒன்று, அது பாபா சொல்லிட்டாரு. நீங்கள் எனக்கு சமமாயிட்டீங்கன்னா ஈஸியாக பிரத்யட்சம் ஆகிடும்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, நான் பாபாவுக்கு சமமாக ஆகணுன்ட்டு விரும்புகிறீங்க தானே? சரி, நல்லது, விரும்புகிறீங்க. ஏன் ஆக மாட்டீங்க? பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்க தானே. 2 கேள்வி எழுவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று என்ன ஆகணுன்ற கேள்வி, இன்னொன்று எப்படி ஆகணுன்ற கேள்வி. ஏன் எழுறது கிடையாது அப்படின்னா, இந்த 2த்துக்கான பதிலும் பாபாவுக்கு சமமாகிறது அப்படிங்கிறதுல அடங்கி போயிடுதுன்றார் இல்லையா? என்னவாகணும்? பாபாவுக்கு சமமாகணும். எப்படி ஆகணும்? பாபாவுக்கு சமமாகணும் இல்லையா? பாபாவுக்கு சமமாகிறதன் மூலமாக நீங்கள் நாராயணன் ஆயிடலாம், சம்பூர்ணமாயிடலாம். ஸோ எல்லாமே பாபாவுக்கு சமமாகிறதுன்றதில் அடங்கிடுதுன்ற. என்னவாகணுன்றதுக்கான பதில் இருக்குதுன்னா பாபாவுக்கு சமமாகணும். எப்படி ஆகிறது? பாபாவை ஃபாலோ பண்ணுறதன் மூலம், தாய் தந்தையை அடிமேலே அடியெடுத்து ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக. ஏன்னா இங்கே நிராகார தந்தையும் சாக்கார அம்மா பிரம்மா பாபாவும் ஒரே உடலில் இணைஞ்சு இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறது கூட எப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. இன்றைய உலகத்தில் குருடனை கூட இன்னொரு குருடனுக்கு ஃபாலோ பண்ண தெரியுது இல்லையா? அவங்க கையை பிடிச்சிட்டே ஃபாலோ பண்ணுவாங்க, அல்லது அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்த குச்சினால் தட்டி தட்டி நடப்பாங்க முதல்ல போகிறவங்க, மற்றவர்கள்லாம் அவங்க கையை பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ அவங்க தட்டி தட்டி நடக்கிறத அந்த சவுண்டையே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களாம், கை பிடிக்காட்டினா கூட.
ஸோ இப்படியே ரொம்ப தூரத்துக்கு அவங்களால ஃபாலோ பண்ணிகிட்டே போக முடியுது. கண்ணு தெரியாதவங்களாலேயே முடியும் பொழுது, ஒன்றுக்கு 3 கண் யாருக்கும் இல்லாத 3ஆவதாக வேறு ஒரு கண்ணை கொடுத்துருக்கிறாரு. மாஸ்டர் சர்வசக்திவான் வேறு நீங்கள், முக்காலத்தை உணர்ந்தவர் வேறு நீங்கள். உங்களுக்கு பாபாவை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கஷ்டமான விஷயமா? சொல்லுங்கள். கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் கஷ்டமாக ஆக்கிக்கிறீங்க. ஸோ பாப் தாதா எல்லா பக்கமும் டூர் சுற்றி வரார், குழந்தைங்களை பார்க்குறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் சென்டர்லேயும் போய் பார்க்குறாரு, வீட்டிலையும் பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் பிரம்மா பாபாவுடைய படத்தை வச்சுருக்கிறாங்க, வீட்லேயும் சரி சென்டர்லேயும் சரி. எங்கே பார்த்தாலும் பாபாவுடைய படம்தான். ஒன்று அவ்யக்த பிரம்மாவுடைய படம் அல்லது சாக்கார பிரம்மாவுடைய படம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பாபாவுக்கு ஒரு ஆச்சரியம். எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்களே, அதை பார்க்கும் பொழுது பாபாவுடைய சரித்திரமும் ஞாபகம் வருதா? பாபாவுடைய சித்திரத்தை பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய குணம் ஞாபகம் வருதா? அல்லது வெறும் படத்தை மட்டும்தான் பார்க்குறீங்களா, குணத்தை பார்க்காம? படத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு அவரை மாதிரி ஆகணும்னு உந்துதல் வரணுமே. லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், அதற்கு பிரம்ம பாபா எப்படி ஆனாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் பிரம்ம பாபா ஃபோட்டோவை வச்சு இருக்கிறது. கேட்பாங்கல்ல, சிவபாபா தானே வணங்கணும், எதுக்கு பிரம்ம பாபா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? ஏன்னா அவர் தான் முன்மாதிரி, அவரை ஃபாலோ பண்ணணும். ஸோ பாபா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறார், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். அதிகமாக எதுவும் யோசிக்க தேவையில்லை, பெருசாக எதுவும் திட்டம் போட தேவையில்லை. இது கிடையாது, நான் அது பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இந்த மாதிரி எதுவும் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு பிரம்மா பாபா என்ன பண்ணாரோ அதை அப்படியே காப்பி அடிங்க. அடித்தான் காப்பி அடிங்க. காப்பி அடிக்க தெரியாது அவங்களுக்கு? காப்பி அடிக்கிறதுக்குன்னே ஜெராக்ஸ் மிஷின் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஜெராக்ஸ் சொன்னோம், ஆக்சுவலாக அது பேர் ஃபோட்டோ காப்பி மிஷின், அது ஃபோட்டோ காப்பியர். அதே மாதிரி பிரம்மா பாபாவோடைய படத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நல்லாவே வச்சுருங்க, பெருசாகவே படத்தை ஃப்ரேம் போட்டு வையுங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் அவரை காப்பி பண்ணுங்க. ஸோ இதை தான் பாப்தாதா எங்கே போனாலும் பார்க்குறார். பிரம்மா பாபா ஃபோட்டோ இல்லாத வீடே இல்லை பாபா குழந்தைங்க வீட்டில். ஸோ பாபா கேட்குறார், ஃபோட்டோவை நேசிக்கிறீங்களா, அவருடைய குணத்தை நேசிக்கிறீங்களா? பிரம்மா பாபா என்ன நடிகரா, நடிகருடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறதுக்கு? அப்போ குணத்தை நேசிக்கிறீங்க, அதனால தான் வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு எண்ணமும் இருக்குது பாபா மாதிரி ஆகணும்ட்டு, ஊக்க உற்சாகமும் இருக்குது, லட்சியமும் இருக்குது. வேறு என்ன வேணும்? ஸோ ஒரு பொருளை நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 4 முனையிலும் நல்லா ஆணையில் அடிப்பாங்க. சவுத்தில் மாட்டுறதா இருந்தால் அல்லது எங்கே இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்கணும்னா 4 பக்கமும் பலமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா 3 கார்னர் நல்லா உறுதியாக இருக்குது, ஒரே ஒரு கார்னர் மட்டும் இன்னும் உறுதி ஆகலை அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுக்கு எண்ணம் இருக்குது, ஊக்க உற்சாகம் இருக்குது, லட்சியமும் இருக்குது. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க நீங்கள் என்ன ஆகணுன்ட்டு, நான் பாபாவுக்கு சமமாகணும்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு கம்மியாக ஆகணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் பாபாவுக்கு சமமாகணும்னு ஆசைப்படுறாங்க, அது நல்லது. ஆனால்
நீங்கள் இல்லையா 3 கார்னர் வந்து பக்காவாக இருக்குதுன்ட்டு. ஆனால் அந்த ஒரு கார்னர் மட்டும் உறுதியாக இருக்க மாட்டேங்குது இல்லையா. எண்ணம் கரெக்டாக வைக்கிறீங்க, ஒரு கார்னர் உறுதியாக இருக்குது. ஊக்க உற்சாகம் அதுவும் கரெக்டாக இருக்குது. லட்சியம் அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது இருக்குது பாருங்கள், தாரணை பண்ணுறது, அது மட்டும் என்ன பண்ணுது, நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க லூஸ் ஆகுது, உறுதிப்படுத்துகிறீங்க லூஸ் ஆகுது. அதுதான் திட எண்ணம். திட எண்ணம் வைக்க மாட்டீங்க, அதுதான் 4வது கார்னர். உங்களுக்கு எண்ணம் இருக்குது, லட்சியம் இருக்குது, ஆனால் எப்போ ஒரு எதிர்மறையான சூழ்நிலை உருவாகுதோ அல்லது பிரச்சனை உருவாகுதோ அப்போ உங்களுடைய திடத்தன்மை பலகீனமாகிடுது, உறுதித்தன்மை பலகீனமாகிடுது. பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆகிடுது, நான் அமைதியான ஆத்மான்னு அமைதியாக இருக்கும்போது சொல்லிவிட்டு சூப்பராக உட்காந்துட்ருக்குறீங்க. அமைதியை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது என்ன ஆகிடுது, கோபம் வெடிக்குது. அப்போ என்ன ஆகிடுது, அமைதியாக இருக்கணுன்ற உறுதித்தன்மை பலகீனமாகிடுது. ஸோ இது காமம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த திடத்தன்மை உங்களுடைய எண்ணத்திலிருந்து கூட போக விடவே கூடாது. உயிரே போனாலும், உயிர் கூட உங்களை விட்டு போகலாமே தவிர அந்த திடத்தன்மை போகக்கூடாதுன்றார் இல்லையா. விகாரத்தை வெல்வதாக இருக்கட்டும், நிரந்தரமாக பாபாவை நினைக்கிறதா இருக்கட்டும், தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அந்த திடத்தன்மை போகவே கூடாதுன்றார். உயிர் போகலாம், ஆனால் இந்த உறுதியான எண்ணம் போகக்கூடாதுன்றார். நீங்கள் மற்றவர்கள் முன்னாடி தலை குனிந்து நிற்கலாம், நீங்கள் எதில் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உறுதியாக இருக்கிறதுக்காக மற்றவர்கள் முன்னாடி தலை குனிய நேரலாம், இறக்க கூட நேரிடலாம். வளைஞ்சி கொடுக்கவும் நேரிடலாம், சகிச்சிக்கவும் நேரிடலாம், மற்றவர்கள் சொல்கிறத கேட்கக்கூட நேரிடலாம். ஆனால் அந்த உறுதியான எண்ணத்தை மட்டும் விடக்கூடாது இல்லையா. தலைவணங்க சொல்கிறாங்க, எது வேணாலும் சொல்லட்டும். ஸோ இது வந்து ஒரு பக்தி மார்க்கத்துடைய உதாரணம் சொன்னால், நம்ம அது இஸ்கான் பற்றி தமிழில் வீடியோ கூட போட்டிருக்கிறோம் இல்லையா. அதில் ஒரு சகோதரி சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சகோதரி. அவங்களுக்கு திடீர்னு அந்த டீனேஜ் டைமில் தேடல் வருது, ஆன்மீக தேடல். அப்போ இஸ்கானுக்கு போகிறாங்க, பிடிச்சிடுது, தெரியாமல் போகிறாங்க. அப்போ அப்பா கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்ட்டு அந்த இஸ்கான் குரூப்பில் இருக்கிற ஒரு பிரதர்கிட்ட ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசுங்க, அவுட்டிங் போகலான்னு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன்ட்டு. அப்பயும் அவங்க அப்பாவுக்கு சந்தேகமாகி வந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 மாதம் செம டார்ச்சர். அப்பயும் உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஆக்சுவலாக அப்போ அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க, நீ ஒன்று இஸ்கானை விடு, இல்லையா வீட்டை விட்டு போ. அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணர் கடவுளே கிடையாது, கிருஷ்ணரை பற்றி உண்மையிலே யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அந்த பாவனை, திடத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். காலேஜ் படிப்பு போச்சு, அவங்க வந்து ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும்னு நினச்சாங்க, அது போயிடுச்சு. தங்குறதுக்கு இடம் கிடையாது, விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த அளவாச்சும் உறுதித்தன்மை இருக்குதா ஒவ்வொரு பாபா குழந்தைக்கும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தலைக்குனிய நேரிடலாம் இல்லையா, தூய்மைக்காகலாம் நிறைய பிரச்சனை வரும். வளைஞ்சி கொடுக்கணும், நிறைய பேர் ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக தூய்மை இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளவும் கேட்டாலும் அந்த உறுதித்தன்மை விடக்கூடாது. இதுக்கு பேர் தான் திடத்தன்மைன்ற. ஸோ மதுபனில் ஓம்னிவர்ஸில்
சின்ன குழந்தைங்க தங்குறதுக்காக வரும் பொழுது பாபா வந்து அந்த குழந்தைங்களை வந்து விளையாடுவார், குழந்தைங்களோட அவங்கள டீஸ் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்கள பலசாலி ஆக்கிறதுக்காக அவர் கேட்பாராம், குடங்குடமாக தண்ணி குடிப்பீங்களா, கூட கூடையாக மிளகா சாப்பிடுவீங்களான்னு கேட்பாராம். இதே தான் மம்மாவும் கேட்பாங்க. ஸோ பாபா பண்ணதை அப்படியே மம்மாவும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பயப்பட மாட்டீங்கல்ல, ஏன்னா பிரம்மகுமாரியாக வாழற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. பல அவமானங்களை தாங்கிக்கணும் இல்லையா, பாபா சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு. இல்லாட்டினா பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்களேன், அவமானம் எல்லாமே சேவை செய்கிறவங்களுக்கு, தூய்மையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா யார் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒன்றுமே வராது. அதான் பாபா கேட்குறார், பல அவமானம் வரும், தாங்கிக்குவியா, பயப்பட மாட்டியே. அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க கண்ணு முன்னாடி வேகமாக கை தட்டுவாராம். ஒரு வேளை கண்ணை அப்படி டக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு பயத்தில் ஒரு மாதிரி கண்ணை மூடுவோம்ல, அப்படி மூடிட்டாங்கன்னா அவங்க ஃபெயிலாம். எப்படியெல்லாம் விளையாண்டுருக்கிறார், எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் பாபா. செம்ம இல்லை? பயப்படுவியான்னு கேட்டுட்டு அடுத்த செகண்ட் இப்படி டக்குன்னு சவுண்டு கொடுத்துட்டு, பயந்துட்ட, ஃபெயில் ஆகிட்ட, இதுக்கே ஃபெயில் ஆகிட்ட, இன்னும் எவ்வளோ பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். இப்படியெல்லாம் பிரம்மா பாபா சின்ன சின்ன குழந்தைங்களை பலசாலி ஆக்கினாராம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய எண்ணம்ன்ற கண்ணு ஸ்லைட்டாக கூட அசையக்கூடாதுன்றார். செம இல்லை? ஒரு விதத்தில் ஏன் கண்ணு திறந்துட்டு யோகா பண்ணணுன்றதுக்கான பதிலும் இதுதான். செமல்ல? நமக்கு ஒரு பயம் வந்தால் என்ன பண்ணுறோம், டக்குன்னு கண்ணை மூடிக்குவோம். கரெக்ட் தானே? ஸோ அந்த எண்ணம்ன்ற கண்ணு, பாபா ஸ்தூல கண்ணை சொல்லலை, எண்ணம்ன்ற கண்ணு அசையக்கூட கூடாதுன்றார் இல்லையா. தேவதைகள் வந்து அப்படியே கண்ணை திறந்தபடி தானே கோயிலில் உட்காந்துட்ருக்குறாங்க, கண்ணை மூடிட்டா உட்காந்துட்ருக்குறாங்க. கண் திறந்து பாரம்மா அப்படின்னு தான் தேவதைகளை பார்த்து பாடுறாங்க பக்தர்கள். அப்படியே ஆடாத அசையாத கண்ணு திறந்தே இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த வெளி உலகத்து விஷயம் எதுவும் வரட்டும், என்னை கொஞ்சம் கூட அசைக்க முடியாதுன்றாங்க. விஜிபி கோல்டன் பீச்சில் ஒருத்தர் அப்படியே நின்றுட்டு இருப்பார் சில மாதிரி. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு, அவர் பாட்டுக்கு சில மாதிரி நிற்பார். ஆக்சுவலாக அப்படி நம்ம இருக்கணும். உண்மையிலே அதுவே நம்முடைய நினைவார்த்தம் தான். ஸோ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த நல்ல காரமுள்ள மிளகாயும் ஒரு குடம் தண்ணியும் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். ஆனால் வளர வளர என்ன ஆகும், பல ரூபத்தில் வரும். அட நான் மிளகாவை கூட சாப்பிட்ருவோம்ப்பா, இந்த டெஸ்ட் பேப்பரை தாங்க முடியாதுன்ற மாதிரி வரும். வளர்ந்துட்டீங்க தானே எல்லோரும். அதனால தான் பாபா இன்றைக்கும் உங்ககிட்ட கேட்குறார், உறுதியான எண்ணம் இருக்குதா? ஸோ அந்த எண்ணத்தின் உறுதித்தன்மை தான் விகாரத்தை வெல்ல வைக்குது, சதா அமைதியாக இருக்க வைக்குது, அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட வைக்குது. என்ன ஆனாலும் அந்த சிரித்த முகம் மாறக்கூடாது. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆத்மா தான் தனியாக போக போகுது, உடம்பை கூட எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு உடல் சார்ந்த உறவை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அவங்களே அழைச்சிட்டு போக போகிறீங்க, அவங்கள துணைக்கு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறார், பாபாவோட மட்டும் வாழணுன்ற உறுதியான எண்ணம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆவீங்க. பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் இருக்குதா? உங்கள் எண்ணத்தில் அந்த உறுதி இருக்குதான்றார். எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் அந்த எண்ணத்தில் எந்த அளவுக்கு திடத்தன்மை இருக்குது, டிட்டர்மினேஷன். நான் ஆவேன் அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஆவேன் அப்படி இருக்கணும்.
நாராயணனாக ஆவேன் இல்லை, நாராயணனாக கண்டிப்பாக ஆகியே தீருவேன். நான் ஆகலைன்னா வேறு யார் ஆவா? ஸோ பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் கையை அசைக்கலாம். ஸோ டிவிக்காரங்க இதெல்லாம் படம் பிடிங்கன்றார். ஏன்னா டிவியும் பயன்படுத்தணும் இல்லையா, பின்னாடி பாபா போட்டு காட்டுவார். கையை அசைச்சல்ல, டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு, ஏன் அசைஞ்சு கொடுத்துட்ட, உறுதியான எண்ணம் எங்கே போச்சு? சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் பாபா குழந்தையானாங்க, ஒரு 2-3 நாள் தான் இருக்கும், வீடியோலாம் பார்த்துட்டு அவ்வளோ நிச்சய புத்தி, இதாகணும், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கிறேன், சிறுவர் மலரில் எனக்கு வந்து அவார்டே கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் சொன்னாங்க. 4வது நாள் கால் பண்ணி, என் புருஷனுக்கு இது பிடிக்கல பிரதர், சாரி பிரதர், அவ்வளோதான். அன்னையோட அதுக்கப்புறம் அவங்க பாபா விட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே குடமாக தண்ணி குடிக்கணும், கூடையாக மிளகா சாப்பிட்ணும். அப்போவும் நான் ஆட மாட்டேன், அசைய மாட்டேன் அப்படின்றவங்க கையை தூக்குங்க, கையை அசைங்கன்றார். நன்றாக கையை தூக்குங்க. தாய்மார்கள் கூட கை தூக்குறாங்களே, பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் நல்லா கை தூக்குங்க, நல்லது. எல்லாத்தையும் பாபா படம் பிடிக்கிறார். ஒன்று சூக்ஷ்மோதனத்துலேயும் ஒரு டிவியில் படமாகும், இங்கேயும் கேமரா மூலமாக படம் பிடிப்பாங்க, நல்லது. கேபினில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் கை தூக்கலை, கேபினில் இருக்கிறவங்களாம் கருவிகள், நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு கையை தூக்கி பாப்தாதாவை குஷிப்படுத்திட்டீங்க. இப்போ பாப்தாதா குழந்தைங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்க ஆசைப்படுறார். சும்மா சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் பண்ண விரும்புகிறார். அது என்ன? உங்களுடைய மனதில் திடத்தன்மையை வையுங்க. சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் அந்த திடத்தன்மை பலகீனமாக ஆகிடக்கூடாது. நீங்கள் வச்ச எண்ணம் பலகீனமாக ஆகிடக்கூடாது இல்லையா? தூய்மையாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க, அழகானவங்க, அப்படி போன உடனே மனசு அப்படியே சலனப்பட்டு பின்னாடியே போயிடக்கூடாது. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இது ஒரு சின்ன விஷயத்துக்கு சல்லுன்னு வெடிக்கக்கூடாது. அல்லது மனதுக்குள்ளே கூட அந்த ஒரு கோபம் வந்துடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், அந்த எண்ணம் பலகீனமாக்கிடுறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க, வெறுக்கிறாங்க, அவமரியாதையாக நடந்துக்கிறாங்க, உங்களை ரொம்ப நிந்தனை பண்ணுறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் நடந்தால் கூட அவங்க மேலே நான் சுபபாவனை மட்டும்தான் வைப்பேன்றதில் திட்ட எண்ணம் இருக்கணும். அது ஒருபொழுதும் நிற்கக்கூடாதுன்றார். இதுதான் பாபா குழந்தை. இதை தான் பாபா நம்மளை பண்ண ஆசைப்படுறார் இல்லையா? ஒருத்தன் கோபப்பட்டால் நீங்கள் கோபப்பட்டுருவீங்களா? அவ்வளோ பலகீனமாவா நீங்கள் இருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலத்தில் பெண்களை பார்த்து கண்ணடிக்கிறாங்க பசங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா இது என்னை அவமானப்படுத்துறது, நீ கண்ணடித்தாலே விழற அளவுக்கு நான் பலகீனமானவளா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பலகீனமானவங்க தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாபா சொல்கிறார், கோபத்துக்கு சொல்கிறாரு, அவமானப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணட்டும், அவங்களுக்கு சுப பாவனை தான் இருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து தான் பேசணும். ஆக்சுவலாக ராமாயண மகாபாரதத்தெல்லாம் இது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அப்படி பண்ணுறாங்க இவங்க, லூஸ் ஆட்டம் இவ்வளோ அன்பாக மரியாதையாக பேசுகிறாங்களேன்னு தோணும். இப்போ தான் தெரியுது, அதுதான் போதனையே. பாபா அதைத்தான் நமக்கு நடத்துகிறாரு. அவங்க எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தட்டும், அவங்க நல்லா இருக்கணுன்றது உங்கள் மனதில் இருந்து அந்த எண்ணம் நிற்கவே கூடாதுன்றார். நான் ஸ்டாப்பாக அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், தெரியாமல் பண்ணுது, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும். இயேசு கடைசி நேரத்தில் அவருடைய விழா எலும்பை குத்தும்பொழுது கூட சொல்கிறார்,
பாவம் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க பாபான்றார். உங்களுக்கு எப்படிப்பட்ட துக்கம் கொடுக்கட்டும், சொத்தை பிடிங்க நடுத்தெருவில் விடட்டும், நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், இதே தான் வரணும் மைண்டில். நான் மாதிரி முரளி அந்த சுப பாவனையும் சுப விருப்பமும் நிற்கவே கூடாதுன்றார். நீங்கள் உலகத்துக்கே என்ன சவால் விடுறீங்க? நாங்கள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள், வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ன்றீங்க. மாயையை மாற்றக்கூடியவர்கள், இயற்கையையும் மாற்றக்கூடிய, உலகத்தை மாற்றக்கூடியவர்கள், விஸ்வ பரிவர்த்தக்குன்றீங்க, உலகத்தை மாற்றக்கூடியவர்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதானே உங்களுடைய தொழில், ஞாபகம் இருக்குது தானே? நீங்கள் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் தானே, உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் தானே. அப்போ மற்றவர்கள் தங்களுடைய சமஸ்காரத்தின் வசமாகி உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் காயப்படுத்தினாலும் உங்களை ஆட்டங்காண வைக்க முயற்சி செய்தாலும், அப்படி துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சந்தோஷமாக உங்களால் மாற்ற முடியாதா? எப்படி கேட்குறார். உலகத்தையே மாற்றுறீங்க, இயற்கையே மாற்றுறீங்க, மாயையே மாற்றுறீங்க. ஒரே ஒரு மனுஷன் தன்னுடைய சமஸ்காரத்தினால உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் அந்த துக்கத்தையும் சுகமாக உங்களால் மாற்ற முடியாதா? லவ்வே பாபா இல்லையா? உங்கள் துக்கம் சுகமாக மாறும்ன்ட்டு சர்ச்சு சவுத்துலலாம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த கலையைத்தான் கற்றுக் கொடுக்குறார். மாற்ற முடியாதா? எதையோ மாற்றுறீங்க, இதை மாற்ற முடியாதா? தெரியாமல் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா? எனக்கு கரெக்டாக தெரியல அந்த குறள், பட் அதோடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கும்பொழுது அவங்க நல்லது செஞ்சதை நினச்சிக்கோங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு இருக்கும். இல்லை நல்லதும் செஞ்சுருப்பாங்கல்ல, எடுத்தோடனே துக்கம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். பெரும்பாலும் பாருங்களேன், அந்த மாதிரி பெரிய எதிரியாகிறவங்களும் ஆரம்பத்தில் நண்பன் ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல மனஸ்தாபம் வந்து ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி பிரிஞ்சிடுவாங்க. எல்லா உறவுகள்லையுமே இதான் நடக்கும். அதான் பாபா சொல்கிறார். அந்த துக்கத்தை உன்னால் சந்தோஷமாக மாற்ற முடியாதா? அந்த அவமானத்தை உன்னால் பொறுத்துக்க முடியாதா? ஒரு அவமானத்தை உன்னால் ரோஜா மலராக மாற்ற முடியாதா? பிரச்சனையை பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய எண்ணமாக உன்னால் மாற்றிக்க முடியாதா? இல்லை பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த விக்னத்தை உடைப்பவனாக உங்களால் நிரூபிக்கவே முடியும். ஸோ அதான் பாபா சொல்கிறார். அந்த பிரச்சனையை பாபாவுக்கு சமமாக்குறதுக்கான எண்ணமாக மாற்ற முடியாதா? பாபா என்ன பண்ணுவார்? நாடகம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருப்பார். நமக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது, நமக்கு இந்த ஞானம் இருக்குது, தெரியாதுன்னு நினச்சிட்டு மாயா நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணுவோன்னு நினைக்கிது அப்படின்னு சிரிக்கணும். அப்போ என்ன ஆகும்? துக்கத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் உங்களுடைய சிரிப்பு கொஞ்சம் கூட மாறலை. ஸோ அப்படி உங்களால் பிரச்சனையை பாபாவுக்கு சமமாகிறதுக்கான எண்ணமாக மாற்ற முடியாதா? பிராமண ஜென்மம் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? ஏன்னா உங்களுக்கு பாபா மேலே நம்பிக்கை வர்றதுக்கு சிலருக்கு ஒரு வினாடியிலே கூட வந்திருக்கலாம், சிலருக்கு ஒரு மாதம் ஆகியிருக்கலாம், நேரம் மாறும் இல்லையா? ஆனாலும் எப்போ நிச்சய புத்தி வருதோ அப்போ தான் நீங்கள் பாபா குழந்தை. சென்டருக்கு போனாலே அன்றைக்கி நான் பாபா குழந்தை ஆகிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாள் நிச்சய புத்தி வரும் பாருங்கள், அன்றைக்கி தான் நீங்கள் பாபா குழந்தையாக பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம், அலௌகிக பிறந்த நாள். ஸோ அப்படி நிச்சய புத்தி வரும்பொழுது உங்களுடைய மனம் என்ன தெரியுமா சொல்லிச்சான்? நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர் அப்படின்னு உங்கள் மனம் பாடிச்சான்.
இந்த எண்ணம் தானே இருந்தது. வாயை திறந்து சொல்லாட்டினால நான் பாபாவுடையவர் ஆகிட்டேன். இல்லைன்னா எப்படி நீங்கள் காமம், கறி, மீன் எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க இல்லையா? உலகமே அதில் விழுந்து கிடக்குது, அதை விட முடியாமல் அடிமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பாபா என்னுடையவர் நினச்சதுனால தான் என்னுடையவருக்கு பிடிக்காத எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி கிடச்சிட்டிங்க. ஸோ இந்த எண்ணம் இருந்தது தானே, நான் பாபாவுடையவர், பாபா என்னுடையவர். இந்த அனுபவம் இருந்தது தானே. அந்த நேரத்தில் மாயாவுக்கு நீங்கள் சவால் விட்டீங்க, நான் உன்னை வென்று காட்டுகிறேன் அப்படின்ட்டு. யுத்தம், அதுதான் யுத்த மைதானம். யுத்த மைதானத்துக்கு வந்துட்டீங்க. எப்போ பாபாவுடையவர் ஆயிட்டீங்களோ உடனே மாயா வாடா, தைரியம் இருந்தால் என்னை ஜெயிச்சுட்டு போடா உன் பாபா கிட்டன்னு கூப்பிடுது. அப்போவே சவால் விடுறீங்க, உன்னை நான் வென்று காட்டுறேன். ஸோ இந்த சவால் விட்டீங்க தானே மாயாவை பார்த்து. ஸோ மாயாவை வென்றவர் ஆகிறதுல விருப்பம் இருக்கா இல்லையா? நீங்கள் மாயை வென்றவர்கள் தானே, அல்லது மாயாவை வென்றவர் ஆகிறதுக்காக வேறு யாராவது வரணுமா? நீங்கள் தானே ஆகணும். ஏன்னா மாயாவுக்கு சவால் விட்டது நீங்கள் தான். அதனால் மாயை உங்கள் கூட சண்டை போடுறதுக்காக வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? வெவ்வேறு ரூபம், பிரச்சனைகளின் ரூபத்தில், சூழ்நிலையின் ரூபத்தில், குழப்பத்தின் ரூபத்தில் மாயா வந்திருக்கிறான். எங்கே ஜெயிச்சு காட்டு பார்ப்போம். உன்னுடைய திடமான எண்ணம் அப்படியே இருக்குதா பார்ப்போம். இதுதான் மாயையுடைய ராயல் ரூபங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். மாயா வேறு எந்த ரூபத்திலையும் வராது இல்லையா? இந்த 3 ரூபத்தில் தானே வரும். பிரச்சனை ரூபத்தில் வரும், சூழ்நிலை ரூபத்தில் வரும், குழப்பத்தின் ரூபத்தில் வரும். ஸோ மாயின் இந்த ரூபங்களை வென்றவர்களாக நீங்கள் ஆகணும். சூழ்நிலை மாறாது, சென்டரும் மாறாது, அந்த இடமும் மாறாது, அந்த ஆத்மாக்களும் இல்லையா? அதாவது பிரச்சனைக்குரிய சூழ்நிலையும் மாறாது. உங்கள் சென்டரில் பிரச்சனை வந்தால் அந்த சென்டரும் மாறாது, அந்த இடமும் மாறாது. இப்போ லௌகீகத்தில் இருக்கிறீங்க, உங்கள் மாமியார் பிரச்சனை பண்ணுறாங்க, கணவன் பிரச்சனை பண்ணுறாரு, பொண்டாட்டி அல்லது புள்ள பிரச்சனை பண்ணுறாங்க, அதுவும் மாறாது. அந்த ஆத்மாக்கெல்லாம் மாற மாட்டாங்க. ஆனால் நான் மாறுவேன். இதுதான் திட எண்ணம். அவங்கள மாற்றுறதுக்கு பேர் திட எண்ணம் கிடையாது. உங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் திட எண்ணம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டரில், இது நிறைய சென்டரில் நடக்கலாம், அந்த சென்டருடைய இன்சார்ஜ் சிஸ்டர் சரியில்லை அப்படின்ட்டு லெட்டர் மேலிடத்துக்கு போடுறாங்க. அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டாங்க, நீங்கள் அங்கே இருக்க தேவையில்லைன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எதனால் அனுப்பிச்சாங்களோ தெரியல, ஆனால் பாபா சொன்னது கரெக்டாக நடக்குது. எதுவும் மாறாது, நீங்கள் தான் மாற்றிக்கணும் உங்களை. மற்றவங்கள மாற்றுறது நம்ம வேலை இல்லை. நாம் இங்கே வெளியில் புரட்சி பண்ண வரல, நமக்குள்ளே புரட்சி பண்ண வந்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஸ்லோகன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அது என்ன ஸ்லோகன்? நாங்கள் யாரையும் பழிவாங்க விரும்பலை, ஆனால் நாங்கள் கண்டிப்பாக மாறுவோம் இல்லையா? அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாங்கள் மாறுவோம். அதை சகித்து கொள்ள சக்தி கொண்டவர்களாக நாங்கள் மாறுவோம். பழிவாங்குபவர்களாக இருக்க மாட்டோம். இதுதான் உங்களுடைய மிக பழைய ஸ்லோகன்ற. ஸோ மாயா இன்னும் கூட புத்தம் புது ரூபங்களில், இன்னும் ராயலான ரூபத்திலெல்லாம் வரும், பயப்படாதீங்க. ஸோ பாபா அடிக்கோடிட்டு சொல்கிறார், மாயா வெவ்வேறு ரூபத்தில் வரும், வந்துக்கிட்டும் இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னா, அது மாயான்னு கூட உங்களால் உணர முடியாத மாதிரி வரும்ன்ற. உங்களுக்கே தெரியாது மாயையில் விழுந்து கிடக்குறீங்கன்ட்டு, அந்த மாதிரி வரும்ன்ற. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, தாதி உங்களுக்கு புரியாது தாதி, இது மாயா கிடையாது தாதி, இது உண்மை தாதின்னுவீங்க.
இல்லை, உதாரணத்துக்கு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னால் தாதி என்ன சொல்லுவாங்க, இது மாயாப்பா, நீ தான் உன்னை மாற்றிக்கணும். இல்லை தாதி, உங்களுக்கு தெரியாது, நிஜமாகவே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க தாதின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் பாபா சொல்கிறார், ராயலாக மாயா வந்திருக்குது, இன்னும் கூட ராயல் ரூபத்தில் வரும், பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? ஏன்னா எதிரி அவன் தோக்கிறவனாக இருக்கட்டும் ஜெயிக்கிறவனாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவானா இல்லையா? ஒரு யுத்தத்தில் பயன்படுத்துவான் தானே. ஸோ அதே மாதிரி தான் மாயை தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துது. ஆனால் மாயை ஒரு நாள் முடிய போகுது. ஆனால் எந்த அளவுக்கு அதோடைய முடிவு காலம் நெருக்கத்தில் வருதோ அந்த அளவிற்கு என்ன பண்ணும், இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் பிரயோகித்து நீயா நானா பார்த்துடலாம். நான் சாவறதுக்குள்ளே நான் சாவறேன்டா, பரவாயில்லடா, ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை சாவடிச்சிட்டு போகிறேன்டா. நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவாங்க, உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்டா, பரவாயில்லடான்னுவாங்களே. அந்த மாதிரி மாயாவுக்கு தெரியும் அதோடைய நேரம் வந்துடுச்சுன்ட்டு. ஆனால் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்த 2500 வருஷம் நான் வரப்போகிறது இல்லை. ஸோ இப்போவே நான் யாருன்னு காட்டுறேன். அதனால் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அது மாதிரி புதுசாக பயன்படுத்துது. அதுக்கு பிறகு 2500 வருடத்திற்கு உங்கள் காலில் விழுந்து கிடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை அது காலில் விழ வைக்க முயற்சி பண்ணும். கடைசியில் நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்க, அதை உங்கள் காலில் விழ வைப்பீங்க. ஸோ அதுக்கு பாபா ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு அண்டர்லைன் பண்ணுறார் திரும்ப திரும்ப. அது என்ன, பாபாவுக்கு சமமாகியே தீரணும். அதுதானே உங்களுடைய லட்சியம். அதற்காக சுயமரியாதையில் எப்பவும் நிலைத்திருங்கள். அதுதான் அந்த ஒரு லைன். சுயமரியாதை என்ன ஆனாலும் சுயமரியாதை விட்டுறக்கூடாது. அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். அவமானப்படுத்தட்டும், திட்டட்டும், அடிக்கக்கூட செய்யட்டும், பலவிதமான துக்கத்தை கொடுக்கட்டும், அவங்க மேலே இருக்கிற சுபபாவனை போகவே கூடாதுன்றார். ஸோ அதுதான் பாபாவுக்கு சமமானது. பாபாவை எத்தனை பேர் நிந்தனை பண்ணாங்க, அப்படிலாம் நினச்சா இவனுங்களுக்கு எதுக்குடா நான் பூமிக்கு வரணும்னுலாம் நினைப்பார். அவருடைய சுயமரியாதையை அவர் விடலை. அவர் அன்பானவர், அதை விடவே இல்லை. இங்கே நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா தான் மரியாதையை அடையிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீ மரியாதை கொடு அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா தானாகவே அது உங்களுக்கு கிடைக்கும், அடையிறீங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் வாயை திறந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளச்சா நம்ம இவ்வளோ பண்ணியும் அவங்க நமக்கு எதிராக எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மரியாதையை அவங்க மனசு கொடுக்கும். மனதார சொல்லுவாங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் வாயை திறந்து கூட சொல்லுவாங்க. அதனால் மற்றவர் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறதே சரி கிடையாதுன்றார். ஏன்னா இந்த சங்கமயுக பிராமண வாழ்க்கையில் கொடுப்பது தான் அடைவது, மரியாதையை கொடுப்பது தான் அடைவது. நீங்கள் மரியாதையை கொடுத்தீங்கனாலே அடைஞ்சிட்டிங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். கொடுக்கலன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் இங்கே சுயமரியாதை தேக உணர்வின் அடிப்படையில் கிடையாது. வெளி உலகத்தில் சொல்கிற அந்த தன்மானம், அந்த ஆதாரத்து, அது தேக உணர்வின் ஆதாரத்தில் வர்றது, அது கிடையாது. ஆனால் இது பிராமண வாழ்க்கையின் சுயமரியாதை. என்ன ஆனாலும் அமைதியை விடமாட்டேன், அன்பை விடமாட்டேன், சுபபாவனையை விடமாட்டேன், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதை விடமாட்டேன். உயர்ந்த ஆத்மாவின் சுயமரியாதை, சம்பூர்ணம் ஆகிறதன் சுயமரியாதை, இதில் நிலைச்சிருக்கணும். அதனால் எப்போவுமே இந்த சுயமரியாதையில் நிலைத்திருங்கள். மரியாதையை பிறரிடமிருந்து எடுக்காதீங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தான் அடைவது.
ஸோ இந்த 2 விஷயத்தில் திட எண்ணம் இருக்கணுன்றது தான் இன்றைக்கி முரளியே. ஒன்று, பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன். அப்படி ஆகிறதுக்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? சுயமரியாதையில் நிலைத்திருப்பேன், பிறருக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுப்பேன். இதில் திடமாக இருக்கணும். எவ்வளவு தான் உங்களுடைய இந்த திட எண்ணத்தை சோதிக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தாலும் சொல்லுவாங்களே, நீ ரொம்ப பொறுமையை சோதிக்கிறடா, நான் பாபா குழந்தையாக இருக்கிறேனேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் பாபா குழந்தையிலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் சுயமரியாதையிலேருந்து விலகிட்டீங்க, பலகீனம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்கிறார், எவ்வளவு தான் உங்களுடைய திடத்தன்மையை அசைக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணால் கூட உங்களுடைய திடத்தன்மை பலகீனமாகிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அவங்க அதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட லட்சியமே என்ன? நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், பாபா கண்ணு முன்னாடி 2 கையை வச்சு தட்டிட்டு கண்ணை மூடினோடனே தோத்துட்டேன்றாரு. ஸோ அப்போ இங்கே இது ஒரு வினாடியும் டெஸ்ட் பேப்பர். அதனால் ஸ்ட்ராங் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகட்டும், தைரியத்தை இழக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே. ஸோ திடத்தன்மையை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யாராலையும் அசைக்க முடியாதவராக ஆகுங்க, அந்த அளவுக்கு பலசாலி ஆகுங்க. அப்போ தான் பாப்தாதா கிட்ட சத்தியம் பண்ணிங்களே, 6 மாதத்திற்குள்ளே மாறி காட்டுறோம், சம்பூர்ணமாகி காட்டுறோன்ட்டு, அந்த சத்தியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும். ஸோ அது 6 மாதத்துக்கு முன்னாடியே அதே சீசனில் அடுத்த மீட்டில் வந்த முரளிப்பில் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறார், இப்போ ஆடாத அசையாதவராக ஆகணும். அப்போ தான் நீங்கள் பண்ண சத்தியத்தை உங்களால் காப்பாற்ற முடியும். ஸோ உங்களுடைய சத்தியம் ஞாபகம் இருக்குதானே? அதனால் நாட்களை எண்ணிட்டு இருக்காதீங்க. 15 நாள் ஆச்சு, அப்படி 20 நாள் ஆச்சு, அந்த மாதிரிலாம். இன்னும் 5.5 மாதம் இருக்குது அப்படின்னு நேரத்தை கணக்கு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, கடைசியில் மாறிக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் பாபாவோட இதயத்தோடு இதயம் பேசுகிறீங்க அமிர்த வேலையில். அப்போ நீங்கள் பாபா கிட்ட ரொம்ப நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் பேசுகிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னு தெரியும் தானே? ஸோ இந்த உறுதியான எண்ணத்தை தாரணை பண்ணுங்க. அதுக்காக தவறான விஷயத்தில் உறுதியாக இருந்துடாதீங்க இல்லையா? நல்ல விஷயத்தில், சுப பாவனை, இந்த மாதிரி விஷயத்தில் தான் உறுதியாக இருக்க சொல்கிறார். தவறான விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு அதில் உறுதியாக இருக்காதீங்க. அது உலகத்தில் எல்லோரும் தான் இருக்கிறாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நான் கோபப்படணும், அப்படி நான் திடமாக இருக்கிறேன் அப்படி நினைக்காதீங்க கோபப்படுறதில். ஏன்னா இன்றைக்கி பெரும்பான்மையானவர்களுடைய ரெஜிஸ்டரில் பாப்தாதாவுக்கு பலவிதமான கோபங்களின் புகார்கள் தான் வந்திருக்குதான். பலவிதமான கோபங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஒன்று சின்ன கோபம் ஆனால் வெளியில் தெரியுது. இன்னொன்று பெரிய பெரிய கோபம் ஆனால் அப்படியே ஒரு சாயல் மாதிரி ஸ்லைட்டாக வந்துட்டு போகுது, ஆனால் பயங்கரமான கோபம். இந்த மாதிரி பலவிதமான கோபம் இருக்குதுன்றார். ஸோ அதனால் எத்தனை விதமான கோபம் இருக்குதுன்னு கிளாஸ் எடுங்கன்றார். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோபப்பட்ட ஒரு வார்த்தை விட்ட பிறகு என்ன சொல்கிறீங்க? உங்களை காயப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது, அது என்னுடைய உணர்வு கிடையாது, நான் சும்மா அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கிறதுனால தான் நான் மனசில் இருக்கிறது தானே வார்த்தையில் வரும்னுவாங்க இல்லையா? ஸோ இதை பற்றிலாம் கிளாஸ் எடுங்கன்றார் பாபா. ஸோ
ஸோ இந்த பாப்தாதா மீட்டுக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. 1200 ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. 1200 பேருக்கும் திடமான எண்ணம் இருந்தால் பிறகு நாளைக்கே மாற்றம் நடக்கிறது சாத்தியமே அப்படின்னு பாபா சொல்கிறார். உலக மாற்றமே. ஆனால் 1200 பேரும் திட எண்ணம் வைக்கணும். ஸோ கடைசி நேரத்தில் நம்ம எல்லாரும் திட எண்ணம் வைக்கிறத வச்சு தான் உலகமே மாறுது. ஆனால் இந்த 1200 பேர் வச்சா கூட உலக மாற்றம் நடக்கும்ன்றார். அப்போ பாருங்கள், அப்போ பாபா குழந்தைங்க பலகீனமாக இருக்கிறதுனால தான் உலக மாற்றம் நடக்கலை. ஆனால் இப்போ கொஞ்சம் பலம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உலக அழிவு அங்கங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படியே திட எண்ணம் வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ நடக்கிற மாதிரி நிறைய விபத்துகள் எல்லாம் நடக்காது, எல்லோருமே பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ பாருங்களேன், ஏன்னா நம்மளுடைய எண்ணம் அவங்களுடைய கர்ம கணக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அவங்களுடைய எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் உலக அழிவு நடந்துகிட்டு இருக்குது, அஞ்ஞானிகளுடைய எண்ணம். பாபா சொல்கிறார், உங்களுடைய எண்ணம் திட்டமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடெண்ட்டே நடக்காதுன்றார், எல்லோரும் சேஃபாக இருப்பாங்கன்றார். ஸோ ஆசிரியர்கள் எல்லோரும் கையை உயர்த்துங்கள். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆசிரியர்களாக இருக்கிறது அப்படின்னா அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய கருவிகள்னு அர்த்தம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அது உறுதியாக இருந்துச்சுன்னா, பிறகு மீதி மரம் ஃபுல்லாக தானாகவே சரியாக தான் இருக்கும் இல்லையா? வேறு நல்லா ஸ்ட்ராங்காக ஊன்றி இருந்துச்சுன்னா மரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் அஸ்திவாரம். ஆசிரியர்கள் பக்காவாக இருந்தாங்கன்னா மாணவர்கள் தானாகவே பக்காவாகிடுவாங்கன்றார். இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் வெளி உலகத்திலையும் சரி, இந்த பிராமண உலகத்திலையும் சரி, எல்லாருக்குமே தைரியமும் உண்மையான அன்பும் தேவைப்படுது. உண்மையான அன்பு, கண்டிஷன் பேரில் வர அன்பு கிடையாது. நீ இதை கொடுத்தா நான் உனக்கு அன்பு கொடுப்பேன், அது கிடையாது. அது 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 அதுதான் இருக்குது உலகம் ஃபுல்லாக. அதை யாரும் விரும்பலை. உண்மையான அன்பு, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கிட்ட அன்பு செய்யணும். சுயநலமான அன்பாக இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்போடு இருக்கிற அன்பாக இருக்கக்கூடாது. இதைத்தான் பாபா குழந்தைங்களும் எதிர்பார்க்குறாங்க, அஞ்ஞானிகளும் எதிர்பார்க்குறாங்க, தைரியமும் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று உண்மையான அன்பு, இன்னொன்று தைரியம். உதாரணத்துக்கு ஆக்சுவலாக பாபா இந்த முறையில் என்ன சொல்ல போகிறார் தெரியல. ஆனால் இப்போ சமீபமாக வரலட்சுமி சிஸ்டரோட அந்த 1969 முறையில் எடுக்கிறோம்ல, அதில் பாபா சொல்லியிருப்பார், தைரியம் வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா முழுசாக பாபா கிட்ட அர்ப்பணமாயிடணும். முழுசாக அர்ப்பணமானால் தானாக தைரியம் வந்துடும்ன்ற. இல்லை எனது எதுவுமே இல்லை, பாபாவோடது, அவர் பார்த்துக்க போகிறார், அப்போ தானாக தைரியம் வந்துடும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்கிறார் பார்ப்போம். உதாரணத்துக்கு தன்னுடைய சமஸ்கார வசப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் தப்பு, அது 95% அவங்களுக்கு ஆட்டத்தை காட்டுது. ஆனால் 5% கரெக்டாக பண்ணிட்டார். ஆனால் 95% கரெக்டாக பண்ண முடியல. இப்போ அந்த 5% கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு, அதை மட்டும் நீங்கள் பார்த்து அவரை ஊக்கப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்ட்டு ஊக்கப்படுத்திட்டு பிறகு மற்றதையும் நீங்கள் இதே மாதிரி சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு உங்கள் மேலே கோபம் வராது. இல்லை எடுத்தவொடனே குறைய சொன்னால் தான் கோபம் வரும். அந்த நிறைய சொல்லிக்கிட்டே அந்த பாராட்டுற மாதிரியே போய் இதே மாதிரி மற்றதையும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் தான், உங்களை அசிக்க யாருமே கிடையாது. இது ஒரு கலை இப்படி பேசுகிறது. ஒரு சிலர் அஞ்ஞானத்திலே இந்த மாதிரி பேசுறதுல பக்காவாக இருப்பாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கு பதிலாக நீ ஏன் இதை பண்ண, இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது
அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிறகு அவன் ஏற்கனவே 95% அவனுடைய சமஸ்காரத்தின் வசமாக பலகீனமாக இருக்கிறான். இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் மனசொடைஞ்சு போயிடுவான், நர்வஸ் ஆகிடுவான். பிறகு அவனால் முன்னேறவே முடியாது. இது குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது பாபா நம்ம டீச்சர்களுக்கு சொல்கிறாங்க, இது இல்லாமல் வெளி உலகத்திலேயே சொல்கிறேன், ஸ்கூல் காலேஜில் இல்லையா. ஸோ அப்போ அவனுடைய நம்பிக்கை என்ற சிறகை நீங்கள் உடைக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் விகாரத்திலே விழுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் விகாரத்தில் விழுந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ உங்களை மாதிரி பரிசுத்தமான ஆத்மா உங்கள் கூடலாம் பேச நான் கொடுத்து வச்சுருக்கணும் சிஸ்டர், பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களா. அவருக்கே உடனேச்சா நம்மளை இவ்வளோ உயர்வாக நினைக்கிறாங்களே, டக்குன்னு அவருக்கு நம்மளும் பரிசுத்தமாகணுன்ற எண்ணம் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எல்லாத்துலேயுமே அவர் பெரிய கோபக்காரராக இருப்பார் வீட்டில், உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன்னா வெளியில் அமைதியாக இருக்கிறவங்களாம் வீட்லேயும் அப்படியே இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, உங்ககிட்ட அமைதியை கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் பிரதர், என்னால் முடியல பிரதர்னும் போது அவங்களுக்கு நான் கோபப்படுவேனே அப்படின்லாம் அவங்களுக்கு தோணாது. நம்ம ஏன் இப்படி நினைக்கிறாங்க, நம்மள ஒருத்தர் முன்னுதாரணமாக இருக்கிறாரு, நம்ம கோபப்பட்டிருக்கோம், இனிமேல்ட்டு அது படக்கூடாது அப்படி தோண ஆரம்பிச்சிடும். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஆள் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் பலகீனமாக இருக்கிறது, ஃபெயில் ஆகிறது, பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறது, எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை வெறும் வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையோடைய பலன், மாயாஜாலம் இருக்குது பாருங்கள், அது பயங்கரம். நிறைய பேர் பாருங்க, அந்த சினிமாவில் கமர்ஷியலாக ஏதோ ஒரு பாட்டு எழுதியிருப்பான், அது அவனுக்கு பலத்தை கொடுக்கும். தப்பான பாட்டை கேட்டு இன்ஸ்பயர் ஆனால் அவன் தப்பான காரியங்கள் செய்கிறதுக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் பாபா மட்டும்தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். இப்படி நடந்துக்கோங்கன்னு பாபா நமக்கு சொல்கிறார். ஏன்னா பாபா அப்படி தானே சொல்கிறார், நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க, உங்களை மாதிரி பரிசுத்தமானவர்கள் யாருமே இல்லை, துறவிகள் கிடையாது, யாருமே கிடையாதுன்றார். ஆனால் அதை கேட்கும்போது நம்ம குப்பையாக தான் இருந்திருப்போம். ஆனால் அதை கேட்டு 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 நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாகறோம் யோசிச்சு பாருங்கள். பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி குப்பையாக இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ தெரியும் பாபா எப்படி மாற்றிருக்கிறார் நம்மளன்ட்டு. இப்போ அதே மாதிரி தானே நம்மளும் மற்றவங்கள மாற்றணும். ஸோ அப்படி நீங்கள் தட்டி கொடுக்கும்போது தான் ஒரே ஒரு பாசிட்டிவ். அதான் பாபா சொல்கிறார், ஒருத்தங்கிட்ட 100 தப்பு இருந்தாலும் ஒரு நல்லதாவது கண்டிப்பாக இருக்கும், ஒரு விசேஷ குணமாவது அஞ்ஞானிகளுக்கும் இருக்கும். அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணுன்ற. அதை பயிற்சி பண்ணுங்கள். குறையே தெரியக்கூடாது, அந்த 99 குறை தெரியக்கூடாது, அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம்தான் தெரியணுன்றார். அப்படி இல்லைன்னா குறைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அவனால் முன்னேற முடியாது. அதனால் முதல்ல அந்த 5% பக்காவாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஊக்கம் கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் நல்லா பண்ணலாம் இல்லையா. நல்லா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஈஸி தானே. பிறகு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிய வைக்கும்போது அவங்க மாறிடுவாங்கன்ற. ஏன்னா நீங்கள் ஊக்கப்படுத்துகிறவங்க வெல்விஷர்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. விமர்சிக்கிறவங்கன்னு தெரிஞ்சால் இவங்களுக்கு இதே தான் வேலைன்ட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. அல்லது நிஜமாலே நம்மளால் முடியலன்னு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி தைரியம் இல்லாமல் பழைய சமஸ்காரத்தின் வசமாக இருக்கிறவங்கள ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா சமஸ்காரத்தின் வசமாக இருக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்குது. காமத்தை விடுறதுக்கு, கோபத்தை விடுறதுக்கு, பற்றை விடுறதுக்கு, பேராசை விடுறதுக்கு, அகங்காரத்தை விடுறதுக்கு, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. அதனால் ஊக்கப்படுத்துங்கன்ற. பரவாயில்லப்பா, நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிற, என்னாலலாம் முடியாது அப்படி சொன்னீங்கனாலே அது அவங்கள உயர்த்துறீங்க.
அப்போ அது அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம எவ்வளோ மாதிரி இருக்கிறோமா, நிஜமாவா அப்படின்ட்டு. ஒரு பையன்கிட்ட போய் ஒரு புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்பது, அது வரைக்கும் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியாது. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போய் கண்ணாடியில் பார்ப்பான், நிஜமாலே நல்லா இருக்குதோ அப்படின்ட்டு. ஸோ அதே தான் அந்த தெய்வீக குணத்தை வளர்த்துக்கோங்கன்றார். பாபா எப்படி உங்களை மாற்றினார்? அவர் உங்களுடைய பலகீனத்தை பற்றியா சொல்லிட்டு இருந்தார்? நீங்கள் ஒரு விகாரிகள், அழுக்காக இருக்கிறீங்க, இப்படியா சொல்லிட்டு இருந்தார்? டெய்லியும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஆத்மா அப்படின்னு தான் தினம் தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த உயர்ந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு சக்தியை கொடுத்து உங்களை மாற்றிச்சு, சுயமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்தி ஊக்கப்படுத்துங்க. இந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு தானாகவே சக்தியை எடுத்துகிட்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆயிடுவீங்க தானே? பாபாவுக்கு சமமாகணும்னா இது முக்கியம். ஸோ ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலோ ஃபாதர் அண்ட் மதர். இல்லையா? சிவ பாபாவையும் பிரம்மா அம்மாவையும் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். பாபா என்ன பண்ணாரோ அது அப்படியே நீங்கள் பண்ண வேண்டியது தான். நிறைய கோயில்களில் முருகனுடைய பாதம், விஷ்ணுவோடைய பாதம் இன்னும் வச்சு வணங்குவாங்க. விஷ்ணு அங்கே போய் அந்த கல்லில் பட்டோடனே அப்படியே பாதம் பதியுமா? அவர் என்ன நெருப்பு? அவர் அப்படியே பாறையை உருக்கிற அளவுக்கு. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்த பாதம் மேலே பாதம் வச்சு நாம் போகிறோம், அதனால் அந்த பாதத்திற்கு மரியாதை. இல்லையா? பிரம்மா பாபா நடந்த அடி மேலே அடி வச்சு நாம் போகிறோம். ஸோ இங்கே அடின்றது நடக்கிற அந்த அடி கிடையாது, நடந்து கொண்ட, அதாவது வாழ்க்கையில் நடந்துக்கிற விதம், அதை அடி மேலே அடி வச்சு ஃபாலோ பண்ணுறோம். பிறகு பாபாவுக்கு சமமாகிறது எவ்வளோ ஈஸின்றது உங்களுக்கு அனுபவமாகும், இவ்வளோ ஈஸியான்ட்டு. சின்ன வயசுலலாம் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோமே 12 வருஷத்தில், ஸ்கூலில் படித்தது சொல்கிறேன். ஆச்சரியமாக இல்லை? என்ன பண்ணோம் நாமளாம் எதுவுமே பண்ணல. ஸ்கூலில் மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்கிறாங்க படிக்கிறோம், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மொழி, இப்போ ஹிந்தியே எடுத்துக்கலாம், அதை கற்றுக்கிறதுக்கு பாருங்களா பல வருஷம் ஆகுது. அப்போ அவங்க சொல்கிறது அப்படியே செய்கிறது ஈஸியாக இருந்துச்சு, நம்மளா பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீ ஏன் பண்ணாத, நான் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வான்றார். பிரம்மா பாபா கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு போனார் சிவபாபா, அப்படியே நீங்களும் அது பின்னாடியே வந்துடுங்கன்றார். அவ்வளோதான். உனக்குன்னு தனி பாதையை வகுக்காத, ஏன்னா பெஸ்ட்டு பாதையில் தான் பாபா அழைச்சிட்டு போகிறார், அதை விட ஷார்ட்டான வழியே கிடையாதுன்றார். வேறு எப்படி போனாலும் அது சுற்று வழி தான், நேரம் ஆகிடும், இலக்கை அடையவே மாட்டிங்க. ஸோ நாடகம் உங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டை காட்டிக்கிட்டு தான் இருக்கும், அதை பார்த்தெல்லாம் ஆச்சரியமே படாதீங்க. எது நடந்தாலும் இதை நான் போன கல்பத்திலே பார்த்தனே அப்படி இருக்கணும். துக்கம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, ஐயோ அப்படி கிடையாது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அதிர்ச்சி வந்துச்சுன்னா வாட் அப்படின்வாங்க இல்லையா? உடனே ஸோ வாட் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன வேணாலும் ஆகட்டும், அப்பா இறந்துட்டாங்க, அதனால் என்ன? நான் அவரை நம்பி இல்லை, பாபாவை நம்பி வந்திருக்கிறேன். அதனால் ஆச்சரியக்குரிய வேண்டான்றார். நல்லது. ஸோ நிறைய குழந்தைங்களுடைய இதயத்தில் இருந்து வந்த கார்டு, லெட்டரு, பாடல்கள் எல்லாமே பாப்தாதாவுக்கு சேர்ந்துச்சு. நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, என்னுடைய நினைவை கொடுங்க, என்னுடைய அன்பை கொடுங்கன்ட்டு. பாபாவும் சொல்கிறார், என்னுடைய அன்பையும் நினைவையும் கொடுங்க. பாபா உங்களை நினைக்கிறாரு, அதனால் குழந்தைகளும் அவரை நினைக்கிறீங்க. இந்த சின்னஞ்சிறிய பிராமணர்களின் உலகத்தில் பாப்தாதா குழந்தைங்க, அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது இந்த உலகத்தில், சங்கமயோக உலகத்தில். அப்போ நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க? உங்கள் உலகத்தில் பாப்தாதா மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா வேறு யாரை நினைப்பீங்க? அவரை தானே நினைப்பீங்க. அப்போ அந்த உலகத்துக்குள்ளே வேறு யாரையாவது நீங்கள் விட்டிங்கன்னா தான்
நீங்கள் வேறு யாரையும் விட மாட்டீங்க, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளில போயிடுவீங்க. ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்டோன்னே வெளில போயிடுறாங்களே, அந்த மாதிரி ஆகிடுவீங்க இல்லையா. பாபா எதை செய்யக்கூடாதுன்றாரோ அதை செஞ்சிட்டிங்கன்னா அதை விட்டு வெளில போயிட்டீங்கன்னு அர்த்தம். சூப்பர் பாயிண்ட். ஸோ இந்த உலகத்திலே அப்பாவும் குழந்தைங்களும் தான் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்க அப்பாவை நினைக்கிறாங்க, அப்பா குழந்தைங்கள நினைக்கிறாங்க. அதனால் பாப் தாதா குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும், இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அதிகத்திலும் அதிகத்திலும் அதிகமான அன்பையும் நினைவுகளையும் கொடுக்கிறார். நல்லது. முரளிய மாதிரியே வரதானமும் பவர்ஃபுல்லான வரதானம். அமைதியின் சாதனத்தை பயன்படுத்தி தூரத்திலிருந்தே மாயாவை அடையாளம் கண்டு துரத்திடுங்க, மாயாவை வென்றவர் ஆகிடுங்கள். அதுக்கு விளக்கம், கடைசி நொடி வரைக்கும் மாயா வந்துக்கிட்டே தான் இருக்கும், உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது இல்லையா. தூய்மையான பார்வை உடையவராக இந்த நாடகம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஆக விடாதுன்னு நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாயா கடைசி நொடி வரைக்கும் வரும். ஏன்னா அதுதான் மாயாவுடைய வேலையே, வர்றது. உங்களுடைய வேலை என்ன? தூரத்துலேருந்தே மாயாவை துரத்துறது. ஸோ மாயா உங்களை அசைக்குது, பிறகு நீங்கள் அதை துரத்துறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றார், நேரத்துடைய விரயம். அதனால் அமைதி சாதனத்தை பயன்படுத்தி தூரத்தில் இருக்கும்போதே அது மாயான்னு கண்டுபிடிச்சி அதை கிட்டே நெருங்க விடாதீங்கன்றார். ஸோ அது எப்படி சாத்தியம்? பாபா நினைவிலே இருக்கும்பொழுது தான் அந்த அமைதியை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். அப்போ திடீர்னு அமைதி போச்சுனாலே மாயா வருது. அது எந்த மாயா வேணாலும் இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், கோபம் இருக்கட்டும், வீண் எண்ணம் இருக்கட்டும், பொறாமை இருக்கட்டும், பழிவாங்கிற குணம் இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ அதுக்கு ஒரே காரணம், நீங்கள் ரொம்ப நேரம் பாபா நினைவில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை துரத்துறதுன்னா டக்குன்னு போய் பாபாவை பிடிங்க, வேறு எதுவும் கிடையாது. டக்குன்னு அப்படியே பாபாவை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யுங்க, பாபா கூடவே இருக்கிறேன். அப்படியே அந்த எண்ணங்கள்லாம் எங்கே தான் போச்சுன்னே தெரியாது. அதுதான் மாயாவை தூரத்திலே அடையாளம் கண்டுபிடிச்சி துரத்துறது அமைதியின் சாதனத்தின் மூலம். அமைதியின் சாதனமே பாபாவுடைய நினைவு தான். அதனால் மாயாவை உங்கள் கிட்ட வரவே அனுமதிக்காதீங்கன்றார். ஐயோ வந்துடுச்சே, நான் என்ன பண்ணுறது தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல, நான் இன்னும் முயற்சி தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன், இப்படின்லாம் எண்ணத்தை எழுப்புனீங்கன்னா மாயாவை கூப்பிட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டு உபசரிக்கிற மாதிரி. அப்புறம் நீங்களே குழம்பிடுறீங்க. அதனால் அதை தூரத்திலே கண்டுபிடிச்சி துரத்திடணும். அப்போ தான் நீங்கள் மாயாவை வென்றவர் ஆக முடியும். அதுக்கு தனியாகவே இருக்கக்கூடாது, எப்போவுமே பாபா கூட ஜோடியாக இருக்கணும். ஸ்லோகன் இல்லையா, பரிசுத்தமானவர் என் கணவன், அவருடைய மனைவி நான் அப்படின்ற அந்த போதையிலே இருக்கணும். உலக ராஜ்யத்தை அடைய போகிறேன் அப்படிங்கிற போதையிலே இருக்கணும். ஸ்லோகன். ஸோ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாபா கிடைச்சது, அவருடைய ஞானம் கிடைச்சது, தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் மகாராஜா ஆகிறது. அவ்வளோ பெரிய பாக்கிய ரேகை எப்போ வெளிப்படுதோ அப்போ தானாகவே பழைய சமஸ்காரங்களின் ரேகை மறைஞ்சிடும்ன்றார். இல்லை, இது வெளிப்பட்டால் அது போயிடும். பழைய சமஸ்காரம் துரதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டத்தின் ரேகை அது. அப்போ உயர்ந்த ரேகை பாபா, நான் நாராயணன் ஆகிறேன், இதை நீங்கள் மனதுக்குள்ளே போட போட அந்த போதை வெளிப்படுது பாருங்கள். அது வெளிப்பட வெளிப்பட அந்த பழைய குணம் எல்லாம் அப்படி சுக்குநூறாக ஒட்டஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் அது எப்போவுமே வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும். உங்களுடைய பாக்கியம், உங்கள் முகத்தை பார்த்தாலே இவங்க எதையோ அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஏதோ பெரிய கோடிக்கணக்கில் லாட்ரி விழுந்துடுச்சான்னு நினைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த கோடிக்கணக்கில் லாட்ரி விழுந்தால் கூட அது அழிஞ்சிடும். ஆனால் நம்ம அழிவற்ற வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்குது. அது உங்களுக்குள்ளே அந்த அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.